ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. வர இந்த அன்ஷிதாவோட ட்ரூ கலர் வெளியே வருது, நல்லாவே தெரியுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு அன்ஷிதாவை நம்பிட்டு இருக்காங்க. பட் எப்போவோ வந்துட்டு அவங்களோட ட்ரூ கலர் வெளியே வந்துருச்சு. எப்போ வந்துட்டு மஞ்சரி பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு வேலை காமிச்சாங்களோ, மஞ்சரி போய் கேட்கும்போது இது வந்து நான் தீபக்கை சேவ் பண்ணணும் பண்ணுறேன்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற காண்டை வெளிப்படுத்தி, அதுக்கப்புறம் ஜாக்லின் மேலே ஒரு காண்டை வெளிப்படுத்தி, இப்போ வரைக்கும் ஜாக்லின் மேலே காண்டை தான் இருக்காங்க. அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார். அதாவது பிரச்சனைக்கு காரணம் இல்லாதவங்க, அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காதவங்க, இது வரைக்கும் பிரச்சனையே பண்ணாதவங்க, இந்த மாதிரி வந்துட்டு அதாவது ரொம்ப அன்பானவங்க பண்பானவங்க, இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு 8 பேர் வந்து தேர்ந்தெடுங்க. அதில் எல்லாருமே வந்து ஒரு 6-7 பேர் தேர்ந்தெடுத்துறாங்க. அதில் ஒரு இது வருது. அதில் வந்துட்டு ஒருத்தரங்க ஒரு பேரை சொல்லும்போது அன்ஷிதா வேணும்ட்டு வந்து மஞ்சரியை வந்து அப்படி நாக்கு பிடிச்சி இழுக்கிறாங்க, சண்டைக்கு வம்புக்கு இழுக்கிறாங்க. ரொம்ப ஓவராக இருக்குது, பார்க்கும் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது. நிறைய பேர் வந்து மஞ்சரி தான் இந்த பிரச்சனையெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே அன்ஷிதா பண்ணுறதுக்கு பேர் என்ன? அன்ஷிதா வந்து இந்த மாதிரி பிரச்சனையை கலப்பினா எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதே விஷயங்களை மஞ்சரி பண்ணும்போது மஞ்சரி வந்துட்டு கருவண்டுன்னு ஒருத்தவங்க பேர் வைக்கிறாங்க. நேற்று வந்து டார்ச்சர்ன்ற மாதிரி சொல்கிறாரு சத்யா. இது என்ன எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு சத்தியமாக புரியல. இதெல்லாம் வந்து யார் கேட்குது? ஹோஸ்ட் தான் கேட்கணும். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேட்டகரியில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல மனசுக்காரங்களா இது வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ அதில் ஒருத்தரை நான் நாமினேட் பண்ண போகிறேன். அவங்க வந்துட்டு நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, சண்டை போடணும்னு உண்மையாக அன்பாக வெளிப்படையாக பழகிற மஞ்சரிக்கு நான் ஓட் பண்ணுறேன், அவங்க தான் வந்துட்டு இந்த இதுக்கு கரெக்டான ஆளுன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. லேடிஸ், பாய்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக இது பண்ணல, கேர்ள்ஸ் கூட ராணுவம் சேர்ந்து. அப்போ அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரொம்ப ஓவராக மார்க் பண்ணுறாங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ வந்துட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இப்போ தெரியுது யார் ரொம்ப வெளிப்படையாக இருக்கீங்க அப்படின்றது. இதே வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருந்தா, இதே நான் பண்ணியிருந்தால் உங்களுக்குலாம் எரியும், என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்திருப்பீங்க, சர்க்காசம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்துவீங்க. இதே வந்து என்னை வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு அசிங்கமாக வந்து கலாய்ச்சி சர்க்காசம் பண்ணுறாங்க, ஆனால் எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இனிமேல் நானும் சர்க்காசம் பண்ணுவேன், என்னை வந்து நிறுத்தாதீங்க, எனக்கு தோணும்போது நான் பண்ணுவேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கோவப்பட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. என்னடா இந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மஞ்சரி மட்டுமே இதை வந்துட்டு ஊதி பெருசாக்குறாங்கன்னு சொல்கிறது தப்பு தானே? இப்பயும் பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு இங்கே வந்து அப்படியே ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த சௌந்தர்யோட விஷயங்கள். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அன்ஷிதா, சௌந்தர்யா, மஞ்சரி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.